ரைட். ஓகே, ஓகே. ரைட். கிளியரண்டா. நான் கடைசியா 2011ஆம் ஆண்டுல, சரியா 2011ஆம் ஆண்டுக்கு வெளியில எத்தனை கேள்வி பார்த்துட்டோம்னு சொன்னான். இன்றைக்கு 32வது கேள்வி பார்க்கணும். சரியா 32வது கேள்வி பார்க்கணும். 32வது கேள்வி பார்க்க முதல் 35வது கேள்வியை பார்ப்போம். அதுல ஒரு தியரி இருக்கு. தியரியை காய்ப்போம். என்ன ஸ்டார்டிங்லயே தியரியை காய்ச்சிட்டு இந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட மாதிரி பார்ப்போம். 35வது கேள்வி போலின் விளைவு சம்பந்தமான கேள்வி. அது என்ன தியரி ஒருக்கா ரிவிஷன் பண்றேன் பேர். போலின் விளைவு 25 பாரு படிச்சிருக்க மாட்டாய். அதால அந்த தியரி ஒருக்கா 35வது கேள்விய 2011ஆம் ஆண்டுல 35வது கேள்வியை பார்த்துக்கோ. இப்ப கேள்வி பார்க்க தேவையில்லை. இப்போ ஒரு சின்ன தியரி ஒன்று விளங்கப்படுத்த போறோம். கோல் வோல்டேஜ் சம்பந்தமான தியரி. சரியா கோல் வோல்டேஜ் காந்தப்புலத்துல இந்த ஹோல் வோல்டேஜ் என்ற தியரி படிப்போம். காந்தப்புலத்துல ஹோல் ஒரு விஞ்ஞானி ஒரு குறிப்பிட்ட கடத்தியில உருவாக்கப்படுற அழுத்த வித்தியாசம் வச்சு ஒரு முடிவெடுத்தவர். அதை பற்றி தான் ஹோல் வோல்டேஜ். சரியா ரிப்பீட் காரருக்கு தெரிஞ்சிருக்கும், சில வேளை சில பேருக்கு தெரியாம இருக்கும். கவனிப்பாகும் ஹோல் வோல்டேஜ். நாளுக்கும் இது ஒரு தகடு. தகடு ஒரு குறிப்பிட்ட தடிப்புடைய தகடு, பிளேட் மாதிரி. சரியா ஒரு தகடு. இந்த தகட்டின் தடிப்பு எடுத்துக் கொள்வோம் டி என்ற மாதிரி. இந்த தகட்டுக்குரிய தடிப்பின் பெருமானம் எடுத்துக்கொள்வோம் டி. ஓகேவா? இந்த தகட்டுக்குரிய தடிப்பின் பெருமானம் எடுத்துக்கொள்வோம் டி. இந்த தகடுன்னு சொன்னா ஒரு கடத்தி தகடு. இப்போ கடத்தி தகடுன்னு சொன்னா ஒரு மெல்லிய தடிப்புடைய ஒரு கடத்தி தகடு. ஒரு தகரத்தினை யோசிச்சாலும் பரவாயில்லை, அல்ல மாதிரி ஒரு தகடு யோசிச்சாலும் பரவாயில்லை. இந்த தகட்டுல நான் இங்கே இருந்து இடமிருந்து வலப்பக்கமா மின்னோட்டம் அனுப்புவோம். இடமிருந்து வலப்பக்கமா மின்னோட்டமும் அனுப்பிக்கு இங்க என்ன நடக்கும் என்ற மாதிரி தான் ஒரு கதையாட்சியில கூட அவன். சரி, இடமிருந்து வலமா ஒரு மின்னோட்டம் ஒன்று அனுப்ப போறோம். அப்ப ஐ என்ற மின்னோட்டம் அனுப்பப்படையக்கு இங்க என்ன நடக்கும் தான் பார்க்கணும். ஐ என்ற மின்னோட்டம் ஒன்று இந்த கடத்தியில எங்கால பக்கம் அனுப்ப போறோம். ஐ என்ற மின்னோட்டத்தை அனுப்பிக்க இங்க என்ன நடந்திருக்கும் என்ற மாதிரி பார்த்தா, ஒரு கடத்தி எடுத்தா கடத்தியில பிரதானமா மின்னோட்டத்தை கொண்டு செல்ல போறது இலத்திரன்கள். அப்ப இலத்திரன்களா இருந்தா இந்த திசையில மின்னோட்டம் ஓடுதா இருந்தா மின்னோட்டத்தின் திசைக்கு எதிர்ப்பக்கமா இலத்திரங்கள் ஓடி இருக்கும் என்ற மாதிரி எல்லாம் உனக்கு தெரியும். இங்க இருந்து இங்க கரண்ட் ஓடுதா இருந்தா கரண்ட் ஓட்டத்துக்கு எதிர்ப்பக்கமா இலத்திரங்கள் ஓடி இருக்கும். இந்த கடத்தியில இலத்திரங்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கேக்கு இந்த மாதிரி மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்கேக்கு நான் காந்த புலத்தை இந்த கடத்திக்கு செங்குத்தா இந்த மாதிரி வெளி அங்கால பக்கம் இருந்து இங்கால பக்கம் வர்ற மாதிரி காந்த புலம் பிரிவு வைக்கப்படுது. சரியா அங்க இருந்து இங்கால பக்கமா வரக்கூடிய மாதிரி ஒரு காந்த புலம், ஒரு பி என்ற காந்த புலம் அப்படியே போட்டுக்கு அங்கால இருந்து போட்டுக்கு முன்பக்கம் பிச்சு கொண்டு வரக்கூடிய மாதிரி. சரியா ஒரு காந்த புலம் இந்த மாதிரி தான் தகட்டு இருக்குதா இருந்தா அந்த தகட்டை துளைச்சு கொண்டு வெளியில காந்த புலம் பெறக்கூடிய மாதிரி. எப்படி காந்த புலம் பெற மாதிரி அந்த மாதிரி காந்த புலம் பி என்ற காந்த புலம் இந்த தகட்டுக்கு குறுக்கா இந்த மாதிரி பிரிவு வைக்கப்படுது. மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்க தகட்டுக்கு குறுக்காக இந்த மாதிரி ஒரு காந்த புலம் வந்து பிரயோகிக்கப்படுதா இருந்தா இந்த தகட்டுல இருக்கிற இலத்திரங்களுக்கு விசை ஒன்று தாக்கும் காந்த புலத்தால. ஏற்றத்துக்கு காந்த புலத்தால தாக்குற விசைக்கான சமன்பாடு காந்த புலத்துல படித்துக் கொள்வோம். என்ன சமன்பாடு சொன்னா எப்சமன் பி கியூ வி என்ன மாதிரி கேட்கலாம். ஏற்றங்களுக்கு காந்த புலத்தால தாக்குற விசைக்கான சமன்பாடு எப்சமன் பி கியூ வி. இதுல பி காந்த புலம், அதாவது காந்த புல வலிமை. மின்புலத்துல மின்புல வலிமை ஈ கதைக்கிற மாதிரி இங்க காந்த புலத்துல காந்த புல வலிமை மாதிரி கேட்கும். கியூன்றது இலத்திரண்ட ஏற்றம் அல்லது ஏற்றம். இலத்திரன் சொன்னா 1 10⁻19 கூலும். அப்ப அது ஏற்றத்தின் பெருமானம் வி. அந்த இலத்திரனுக்குரிய வேகம், இலத்திரனுக்குரிய வேகத்தின் பெருமானம் தான் வி. என்ன வேகம் என்ற மாதிரி கிடைக்க போறோம். அப்ப இந்த காந்த புலத்தில் தாக்குற விசைக்கான சமன்பாடு சமன் பி கியூ வி. இந்த விசையின் திசை அறிய புலமிங்கின்ற இடக்க விதியை பயன்படுத்துவோம். புலமிங்கின்ற இடக்க விதி. ஒரு ஏற்றத்தில் தாக்குற விசையின் திசை அறிய புலமிங்கின்ற இடக்க விதியை பயன்படுத்துவோம். அந்த இடக்க விதியில நடுவிரல் மின்னோட்டத்தையும் சுட்டு விரல் காந்த புலத்தையும் குறிக்குமா இருந்தா பெருவிரல் அந்த ஏற்றத்துல தாக்குற விசையின் திசையை திறன் கலைக்கிறத வடிவாகட்டுக்கோள். நடுவிரல் மின்னோட்டத்தையும் சுட்டு விரல் காந்த புலத்தையும் குறுக்கியக்க பெருவிரல் ஏற்றத்துல தாக்குற விசையின் திசையை திறன். இப்ப பெருவிரல் ஏற்றத்துல தாக்குற விசையின் திசையை திறப்பதா இருந்தா நடுவிரல் மின்னோட்டம் என்றா நேரேற்றம் ஓடுதா இருந்தா நேரேற்றத்தின் ஓட்ட பக்கத்துக்கே மின்னோட்டம் இருக்கணும். அந்த திசையிலேயே நீ நடுவிரல பிடிக்கணும். மறையேற்றம் ஓடுதா இருந்தா மறையேற்றத்தின் ஓட்ட திசைக்கு எதிர்ப்பக்கம் மின்னோட்டம் இருக்கணும். அந்த திசையில நடுவிரல பிடிக்கணும். இப்ப இதுல இருக்கிற இலத்திரனுக்கு எப்படி திசை வேறுபட்ட மாதிரி நான் சொல்ல போறேன்.
காந்த புலத்தால வார விசை எப்படி வெறும் என்ற மாதிரி தான் கலைக்க போறோம் இலத்திரனுக்கு. அப்ப இதுல இருக்கிற இலத்திரனுக்கு எப்படி விசை வெறும் தான் கலைக்க போறேன். இப்ப இலத்திரன் மின்னோட்ட திசைக்கு எதிர்ப்பக்கம் தான் ஓடும் என்ற மாதிரி உனக்கு நான் சொல்லிட்டேன். இலத்திரன் வந்து மின்னோட்டத்துக்கு எதிர்ப்பக்கம் தான் ஓட போகுது. மின்னோட்ட திசை பங்காள பக்கம் தான் இருக்க போகுது. அப்ப இலத்திரன்ல காந்த புலத்தால வார விசை எப்படி வரும்னா காந்த புலம் வெளியில இருக்குது. ஓகே, இந்த போட்டுக்கு வெளியில இருக்கு காந்த புலம். மின்னோட்டம் அப்படியே எங்க நோக்கி போய் கொண்டிருக்குது, வலப்பக்கமா போய் கொண்டிருக்கு மின்னோட்டம். அப்ப அந்த திசையில நடுவில் பிடிக்க ஓடும். அப்ப இலத்திரன்ல ஆக்குற விசை எங்க வருவோம், கீழ் நோக்கி வர ஓடும். இந்த மின்னோட்டம் அங்கால போகுது, காந்தப்புலம் வெளியில வந்து கொண்டு இருக்குது, இதுல பிடிச்சிப்பாரு. அப்ப மின்னோட்டம் அந்த திசையில போகுது, காந்தப்புலம் வெளி நோக்கி வந்து கொண்டு இருக்குது. அப்ப இலத்திரன்ல ஆக்குற விசை எங்க வர ஓடும், கீழே வர ஓடும். அப்ப இலத்திரன்ல ஆக்குற விசை கீழே வரணுமா இருந்தா காந்த புலத்தால இலத்திரன்ல ஆக்குற விசை கீழ் நோக்கி வரும். அப்படி காந்த புலத்தாலும் இலத்திரன்ல கீழ் நோக்கி ஒரு விசை வருதா இருந்தா இப்ப நான் இங்க இருந்து மின்னோட்டம் அனுப்பின அடுத்த கட்டத்துக்கு காந்த புலத்தை வெளிநோக்கி பிரயோகிச்சா இலத்திரன் ஃபுல்லா கீழ் நோக்கி ஓடி இருந்துரும். காந்தப்புலம் பிரயோகிக்கலையா இருந்தா இலத்திரன் கீழே வராது. அப்ப இலத்திரன் முழுமையா கீழ் நோக்கி ஓடி இருந்தா இந்த கீழ் பக்கம் என்ன இருக்கும்னா இலத்திரனால மைனஸ் ஏற்றத்தை பெறும். இந்த அந்த கடத்தில் இருக்கிற இலத்திரங்கள் ஃபுல்லா காந்த புலத்தால வார விசையால கீழே ஓடி இருந்துரும். அப்ப இந்த கீழ் தகட்டுக்கு என்ன இருக்கும்னா மைனஸ் ஏற்றங்கள் பெறும். கீழ்த்தகட்டுக்கு மைனஸ் ஏற்றம் வருதுன்னா ஒரு கடத்தில் இருக்கிற விலையில் ஏற்றம் என்ன இருக்கும்னா பூஜ்ஜியம். எத்தனை இலத்திரன் இருக்கோ அத்தனை புரோத்திரன் இருக்கும். அப்ப இந்த கீழ்த்தகட்டுக்கு ஃபுல்லா இலத்திரங்கள் ஓடியதா இருந்தா புரோத்திரனால ஓட முடியாது. அவர் இருக்கிற இடத்துல இருக்கலாம், ஏன்னா இந்த கருவுக்குள்ள இருக்கிறதால ஓட இல்லாது. அப்ப இதுஇந்த ஒப்போசிட் பக்கம் எதிர்பக்கம் மேல் தகட்டில் என்ன இருக்கும்னா அவ்வளவு பிளஸ் ஏற்றம் உருவாகும். இலத்திரண்ட மைனஸ் ஏற்றத்துக்கு சமனான பிளஸ் ஏற்றம் மேல உருவாக்கப்பட்டிருக்கு. காரணம் இலத்திரன் உள்ள அந்த புரோத்திரங்களை கலட்டி விட்டு போட்டுதான் இங்க கீழே ஓடி இருந்திருக்கும். ஏன்னா இலத்திரனால ஓட முடியும், புரோத்திரன் பாவத்தால ஓட முடியாது. அவருக்கு காரணம் அந்த அணுவின் கருவுக்குள்ள இருக்கிறதால அவரால் ஓடிடாது. அப்ப இந்த தகட்டின் கீழ்ப்பக்கம் என்ன செய்யும்னா மைனஸ் ஏற்றம் வந்துடும், மேற்பக்கம் என்ன செய்யும் பிளஸ் ஏற்றம் உருவாயிரும். இந்த மைனஸ் பிளஸ் உருவாகிறதுக்கு காரணம் காந்தப்புலத்தை பிரயோகிக்கிறாங்க. காந்தப்புலம் பிரயோகியா இருந்தா பிரச்சனை இருக்காது, இலத்திரன் அப்படி அங்காலேயே போய் கொண்டிருக்கும். இப்ப காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டதால இலத்திரன் உள்ள இப்படி கீழ்ப்பக்கத்தால போய்தான் அங்கால வெளியேறி கொண்டிருக்கு. அதனால கீழே மைனஸ் ஏற்றமும் மேல பிளஸ் ஏற்றம் உருவாயிரும். இப்படி கீழே மைனஸ் ஏற்றம் மேல பிளஸ் ஏற்றம் உருவாக இந்த பிளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில ஒரு மின்புல வலிமை ஒன்று உருவாகும். நான் காந்த புலத்தை பிரயோகிக்கிற அடுத்த கட்டம் என்ன செய்ய கீழ் நோக்கிய இலத்திரங்கள் ஓடி ஓடி கீழ் பக்கத்தால் இலத்திரங்கள் ஓடித்தான் வெளியில வந்து கொண்டிருக்கும். அப்ப மேல் பக்கம் பிளஸ் உருவாகி கொண்டிருக்கும். அப்படி மேல பிளஸ் கீழே மைனஸ் உருவாகி கொண்டிருக்க பிளஸ்ல இருந்து மைனஸை நோக்கி ஒரு மின்புலம் ஒன்று உருவாக்கப்படும். சரியா, மின்புல பாடம் 25 படிச்சிருப்பாய். அப்ப அது நோக்கு விளங்கும். பிளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில ஒரு மின்புல வலிமை உருவாகி மின்புலம் ஒன்று உருவாகும் அந்த மேற்பக்கத்துக்கும் கீழ் பக்கத்துக்கும் இடையில. அப்படி ஒரு மின்புலம் உருவாகினா அந்த பிளஸ் மைனஸுக்கு இடையில ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும். இந்த மேற்தகட்டுக்கும் அப்படியே இங்க வர கீழ் தகட்டுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும். அந்த அழுத்த வேறுபாட்டு இந்த பெருமானம் எவ்வளவு என்ற மாதிரி எண்ணத்துல தங்கி இருக்கும் என்ற மாதிரி கலைச்ச விஞ்ஞானி தான் ஹோல். அதைத்தான் கலைக்க போறோம் ஹோல் வோல்டேஜ் என்ற மாதிரி. சரி, அதுக்கு இடப்பட்ட அழுத்த வித்தியாசம் எவ்வளவு பெருமானம் என்றதான் இந்த ஹோல் என்ற விஞ்ஞானி கழிச்சவர். அப்ப அதை நாங்கள் கேட்போம் ஹோல் வோல்டேஜ். இந்த பிளஸுக்கும் மைனஸுக்கும் இடப்பட்ட அழுத்த வேறுபாடு தான் ஹோல் வோல்டேஜ். காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுறதால இந்த ஹோல் வோல்டேஜ் உருவாகுது. அப்ப இந்த ஹோல் வோல்டேஜ் என்னென்னத்துல தங்கி இருக்கும், இந்த ஹோல் வோல்டேஜுக்கு என்ன கோவை என்ன மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கோம். பெரும்பாலும் ஒரு எம்சிக்கு வராது. ஹோல் வோல்டேஜ் காந்தப்புலம் என்ற பகுதியில் இருக்குது. உனக்கு இதுல தெரிய வேண்டிய விஷயம், காந்தப்புலத்துல இயங்குற ஏற்றத்துல சார்ந்த விஷயம் பிக்யூவி. பிக்யூவி சைன் தீட்டாண்டு வரும். எல்லாமே ஒன்று கொண்டு செங்குத்தான இயக்கமா இருந்தா பிக்யூவி மட்டும்தான் வரும். என்ன சைன் 90 பூஜ்ஜியம், சைன் 90 ஒன்று வரும். ஸோ பிக்யூவி என்று வரும். இப்ப எல்லாம் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கு. இப்ப இந்த காந்தப்புலம் பிரயோகியா இருந்தா இந்த பிளஸ் மைனஸ் கவர்ச்சி வராது. காந்தப்புலத்தாலதான் இந்த பிளஸ் மைனஸ் கவர்ச்சி வந்து இதுக்கு இடையில ஒரு அழுத்த வித்தியாசம் கொண்டு வரும். நான் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி உதாரணமா இப்படி ஒரு தகடு வைக்கப்பட்டிருந்தா இந்த தகட்டுல நீ இங்க இருந்து இங்க நோக்கி மின்னோட்டத்தை அனுப்பினா மேல் தகட்டுக்கும் கீழ் தகட்டுக்கும் இடையில ஒரு பிளஸ் மைனஸ் ஏற்றம் உருவாகி அதுக்கு இடையில ஒரு வோல்டேஜ் வரும். வளமையா மின்னோட்டம் அனுப்பிக்க அழுத்தம் கூடின இடத்துல இருந்தால் குறைஞ்ச இடத்துக்கு மின்னோட்டம் ஓடும். அப்ப இந்த பக்கம் அழுத்தம் கூடவா இருக்கும், இங்க பக்கம் அழுத்தம் கூடவா இருக்கும் மட்டும்தான் பழமையா கதைக்கிறேன். இப்ப இது இந்த முனைகளுக்கு இடையிலையும் அழுத்தம் பெறும். மின்னோட்டம் ஓடுற பக்கத்துக்கு மேற்கு பக்கத்துக்கு இடையிலையும் அழுத்தம் பெறும். அது எப்ப வரும், காந்தப்புலம் இருந்தா தான் வரும். அப்ப அந்த விஷயத்தை பற்றி கதைச்ச ஒரு விஞ்ஞானி தான் ஹோல். அப்ப அதை ஹோல் வோல்டேஜ் இந்த மாதிரி சொல்லி ஒரு விஷயம் கதைக்க போறோம். அவனை ஹோல் வோல்டேஜ். இப்ப இது இதுக்கிடையில வர மின்புல வலிமை உருவாகினா அடுத்த கட்டம் மறையேற்றத்துக்கு மின்புல வலிமையான ஒரு விஷயம் கொண்டு வரும்.
மறை ஏற்றத்துக்கு மின்புல வலிமையால் ஒரு விசை கொண்டு வரும். மறை ஏற்றத்துக்கு மின்புல வலிமையால வார விசை எங்க நோக்கி வருமாண்டா மின்புல வலிமை என்ற திசைக்கு எதிர்ப்பக்கத்துக்கு வரும் மறை ஏற்றத்துக்கு. சரியா? இது கீழே வந்தது காந்தப்புலத்தால வந்த விசை. மேல இப்ப உருவாக போறது மின்புலத்தால் உருவாக போற விசை. அப்ப இந்த மின்புலத்தால் உருவாக போற விசையும் காந்தப்புலத்தால உருவாயின விசையும் சமனா வந்தா பிறகு இனி அடுத்த கட்டம் இதுல இருக்கிற இலத்திரனுக்குள்ள மேல கீழே விசை சமனா இருந்தா அது மேலையும் பெற மாட்டோம் கீழையும் போக மாட்டோம் ஒரே பக்கமா நடுவாளையே கொண்டிருக்கும். சொல்றாங்க எப்ப நடுவாளை இயங்குமெண்டா இந்த மின்புல வலிமை என்ற பெருமானம் கீழே இலத்திரன் ஓடி வேற ஓடி வேற ஓடி வேற கீழ் நோக்கி உருவாகிற மின்புல வலிமை அதிகரிச்சு கொண்டு வரும். கீழ் நோக்கி உருவாகிற மின்புல வலிமை அதிகரிச்சு கொண்டு வரைக்கு இந்த இலத்திரன்ல மேல் நோக்கி உருவாகிற விசை அதிகரிச்சு கொண்டு வரும். ஒரு கட்டத்துல இந்த விசை காந்த புலத்தால வார விசைக்கு சமனா வந்தா பிறகு அடுத்த கட்டம் இந்த கடத்திக்குள் இருக்க போற இலத்திரங்களுக்கு மேல் விசை கீழ் விசை சமனா இருந்தா விளையில் விசை பூஜ்ஜியம். விளையில் விசை பூஜ்ஜியம் பண்ணா அந்த நடுக்கோட்டு மடியே போய் கொண்டிருக்கு. அந்த டைம்ல உருவாயின் அழுத்த வேறுபாடு தான் கோல் வோல்டேஜ். எப்ப ஏண்டா இந்த மேல் விசையும் கீழ் விசையும் சமனா இருக்கணும். மேல் விசை மின்புலத்தால வந்த விசை இந்த கீழ் இருக்கிற விசை காந்த புலத்தால வந்த விசை அந்த ரெண்டு விசையும் சமனா இருக்கே ஒரு ஹோல் வோல்டேஜ் உருவாயிருக்கு. அப்ப ஹோல் வோல்டேஜ் உருவாகிற டைம்ல மின்புல வலிமையால வந்த விசை காந்தப்புல வலிமையால வந்த விசைக்கு என்ன இருக்கணும் சமனா இருக்கும். மின்புல வலிமையால வார விசைக்கு என்ன போடலாம்னா இக்யூ. காந்தப்புல வலிமையால வார விசைக்கு என்ன போடலாம்னா பிக்யூ பி என மாதிரி போடலாம். இது ரெண்டுமே இலத்திரண்டு ஏற்றம் கியூ. அப்ப இதுல கியூவையும் இதுல கியூவையும் விடலாம். மின்புல வலிமைக்குத்தான் இதுக்கிடையில வார மின்புல வலிமைக்குத்தான் இந்த சமன்பாடு போடலாம்டா அதுக்கிடையில வார அழுத்த வித்தியாசத்துக்கு அதுக்கு இடைப்பட்ட தூரம் டி என்ன மாதிரி போடலாம். நான் இப்ப எடுத்துக்கொள்றேன் இந்த தூரம் இந்த தகட்டின் இந்த பிளஸ் மைனஸ் அதுக்கு இடைப்பட்ட தூரம் இந்த தகட்டின் நீளம் எடுத்துக்கொள்வோம் டி என்ன மாதிரி இந்த பெருமானம் டி. அப்ப அது அழுத்த வித்தியாசங்கள் தூரம் வந்து போடலாம். அப்ப இந்த ஈக்கு என்ன போடலாம்டா பிஹெச் ஓவர் டி என்று போடலாம். இந்த பி என்ற பெருமானம் காந்தப்புல வலிமை இது இலத்திரண்ட வேகம். இலத்திரண்ட வேகத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு சமன்பாடு காய்ச்சினாங்க ஐ சமன் வாணி என்று இலத்திரண்ட வேகத்துக்கு எலக்ட்ரிசிட்டியில காய்ச்சினாங்க ஐ சமன் வாணி. அப்ப இந்த விக்கு என்ன போடலாம்டா ஐயின் கீழ் என்ஏஇ என்ற மாதிரி போடலாம். இலத்திரண்ட வேகத்துக்கு மின்னோட்டத்தின் கீழ் என்ஏஇ. இங்க என் இந்த கடத்தின் ஓரலகு கனவளவுல இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை என் ஓரலகு கனவளவு வார இலத்திரங்கள் எண்ணிக்கை அந்த எண்ணுக்குரிய அலகு என்ன வேற போகணும் என் மீட்டர் -3. அதே நேரம் இதுல வார இந்த ஏ என்ன வேற இருக்கும்னா இந்த மின்னோட்டம் ஓடுற குறுக்கு ஓட்டு பரப்பளவு. அப்ப இந்த மின்னோட்டம் ஓடுற இந்த குறுக்கு ஓட்டு பரப்பளவு பெருமானம் தான் ஏ. சரியா? மின்னோட்டம் ஓடுற இந்த குறுக்கு ஓட்டு பரப்பளவு பெருமானம் தான் ஏ. ஏக்கு என்ன போடலாம் டிடி என்ன மாதிரி போடலாம் ஏ. ஏண்டா இது டி இது டி. அப்ப இது நீளம் தர அகலம் வந்து போட்டா அது ஏக்கு போட்டுக்கொள்ளலாம். அப்ப இப்ப நாங்க விக்கு இதுல என்ன போடலாம்டா ஐயின் கீழ் என்ஏஇ ஐயின் கீழ் என் ஏ இ என்ன மாதிரி போடலாம். வி இலத்திரண்ட அந்த வேகத்துக்கு விஹெச் தான் நாங்க காணணும். இதை அப்படியே குறுக்கெடுத்தா விஹெச்சுக்குரிய பெருமானம் மேல பாருங்க பி ஐ என்று வரும். அதோட இந்த டியும் பெருக்கப்பட வேணும். கீழே ஏன் ஏக்கு பதிலாக என்ன போடலாம்டா டிடி என்று போடலாம். இந்தியும் வரும் ஏக்கு பதிலாக டிடி. மேல கீழே வர டியை வட்டி கொள்ளலாம். இப்ப ஹோல் வோல்டேஜுக்குரிய சமன்பாடு எப்படி வரும் பை நெட் என்று வரும். பிஐயின் கீழ் என்இடி என்ற மாதிரி வரும். இந்த ஹோல் வோல்டேஜுக்கான கோவை இந்த கோவை ஞாபகம் இருந்தா அந்த எம்சிக்கு செய்யலாம். பழமையா ஒரு சொல்லி பாருங்க கூடுதலா. அப்ப இந்த ஹோல் வோல்டேஜுக்கான சமன்பாடு பை நெட் என்று வரும். இதுல பி காந்தப்புலம் ஐ மின்னோட்டம் என் அந்த கடத்தில ஒரு மீட்டர் கிணத்துல வார இலத்திரங்கள் எண்ணிக்கை அழகு கனவுல வார ஏற்ற காவிகள் எண்ணிக்கை இ இலத்திரண்ட ஏற்றம் டி என்றது வந்து அந்த கடத்திக்குரிய தடிப்பு. இந்த கடத்தின் தடிப்பு கடத்தின் தடிப்பு சரியான குறைவா இருந்தா தான் ஹோல் வோல்டேஜ் கூட வேற இருக்கு. தடிப்பு சரியான மில்லிதா இருக்கும். உதாரணமா இப்ப பிளேட் மாதிரி அமைப்பா இருந்தா இப்ப சேவெடுக்கிற பிளேட் மாதிரி அமைப்பா இருந்தா ஹோல் வோல்டேஜ் மிகப்பெரிய வருமானமா இருக்கு. எனியில மாதிரி தடிப்பு குறையிக்கு ஹோல் வோல்டேஜ் கூட வேற இருக்கும். மற்றபடி காந்தப்புலத்தை கூட்டினா மின்னோட்டத்தை கூட்டினா எல்லாம் ஹோல் வோல்டேஜ் கூட தான் போகுது. நோமலா நாங்க ஒரே மாதிரி திரவியங்களுடைய தகவல்கள் எடுக்க சின்ன தடிப்புடைய தகட்டுக்கு ஹோல் வோல்டேஜ் பெருமானம் மிகப்பெரிய பெருமானம் பெருமன்ற மாதிரி எல்லாம் இதை பற்றி நிறைய கதையெல்லாம் இருக்கு காந்தப்புலத்துல. இப்ப இந்த பாடத்துக்குரிய இந்த கேள்விக்குரிய விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறாரு. அந்த ஹோல் வோல்டேஜுக்கான சமன்பாடு பிஐயின் கீழ் என்ஏடி பை நெட் என்ற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கு. பை நெட் இந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கு. பிஐயின் கீழ் என்ஏடி இந்த விஷயத்தை ஒருக்கா சட்டன்னு நோட் பண்ணுவாப்போம். குயிக்கா நோட் பண்ணுவாப்போம்.
நோட் பண்ணி முடிஞ்சுதாரா? நோட் பண்ணி முடிஞ்சு விட்டுதா? ஓகே, ரைட், ஓகே. இப்ப இந்த கேள்வியை இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சா இந்த கேள்வி வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்காது, புலசிப்பு மாதிரி தான் இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு தான் இருந்தா நான் படத்தை இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். அவன் அதுல போட்டிருக்கிற படம் எப்படி போட்டிருக்கிறான், கீழே இருந்து மேல காந்த புலம் விரிவிக்க மாதிரி இப்படி போட்டிருக்கிறான் படத்தை. ஏண்டா கீழே இருந்து மேலதான் காந்த புலம் இருக்குது. அவ மின்னோட்டம் அங்கே இருந்து அங்க போகுது, அது படத்திலேயே எல்லாம் மடியா காட்டப்பட்டு வந்து பார்க்க போலாம். சரியா, இங்கே இருந்து அங்க நோக்கி மின்னோட்டம் போய் கொண்டிருக்குது. அப்ப அந்த கோல் வோல்டேஜ் எங்க வருமானு சொன்னா மின்னோட்டம் போறதுன்னு மேல் கீழ் பரப்புகளில கோல் வோல்டேஜ் வரும் இல்லையா? அந்த மின்னோட்டம் போற பரப்பு இடையில மின்னோட்டம் போற பரப்புக்கு அடுத்தடுத்த பக்கத்துக்கு இடையில கோல் வோல்டேஜ் வரும். உனக்கு எந்த பக்கம் எல்லாம் தேவையில்லை. இப்ப கோல் வோல்டேஜ் பெருமானம் தான் உனக்கு கேட்கப்படுது. இப்ப 2 தர 10 3 மீட்டர் அடிப்பும் 4 தர 10 2 மீட்டர் அகலவும் உள்ள ஒரு செப்பு தகடு உருவில் காணப்படுகின்றவாறு பாய அடர்த்தி என்ற அந்த காந்தப்புலம் தான் அப்படி சொல்லப்படுது. பாய அடர்த்தி 0.4 டெஸ்லா ஆக உள்ள பி தான் தரப்படுது. 0.4 டெஸ்லா ஆக உள்ள ஒரு சீரான காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தகட்டினூடாக மின்னோட்டம் 80 அம்பியர் அனுப்பப்படும் போது, சரியா, தகட்டினூடாக சீரான மின்னோட்டம் 80 அம்பியர் அனுப்பப்படும் போது அது கோல் வோல்ட் 0.8 தர 10 6 வோல்டேஜை பிறப்பிக்கின்றது. செப்பில் உள்ள அலகு கனவளவிற்கான சுயாதீன இலத்திரங்கள் எண்ணிக்கை சிமோல் என்ற பிரமாணம் தரப்படுது. அதுதான் கேட்கப்பட்டிருக்கு. உலக வேண்ட மாதிரி இலத்திரன் இடம் தரப்பட்டிருக்கு. சிமோல் என்ன ஒண்ணு கேட்கப்பட்டிருக்கு, மிச்சம் எல்லாம் தரப்பட்டிருக்கு. சிமோல் எண் கேட்கப்பட்டிருக்கு உலக வேண்ட மாதிரி. அப்ப அந்த சமன்பாட்டுல போல் வோல்டேஜுக்கான சமன்பாட்டுல நீ அதை பிரதிட்டா சரி. இதுல அழிக்கிற போல், சரியா, போல் வோல்டேஜுக்கான சமன்பாட்டுல நீ அதை பிரதிட்டு எடுத்தோம்னா என்னென்ற பெருமானத்தை காணலாம். பாஸ் பேப்பர் கேள்வி சுருக்கப்படக்கூடிய மாதிரி தான் பெருமானங்கள் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் கோல் வோல்டேஜ் விஹெச்சுக்கான சமன்பாடு பை நெட் விஐ இன்கு என்இடி என் தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்ப என் கேட்கப்பட்டிருக்குன்னு சொன்னா விஐயின் கீழ் அப்படியே இந்த விஐ கொண்டு போகும், விஹெச் இடி வரும். சரியா, என் தான் காணவும். காந்தப்புலத்தின் பெருமானம் உனக்கு தரப்பட்டிருக்கு. எவ்வளவு பெருமானம்? காந்தப்புலத்தின் பெருமானம் 0.4 டெஸ்லா. காந்தப்புலத்தின் பெருமானம் 0.4 டெஸ்லா. மின்னோட்டத்தின் பெருமானம் தரப்பட்டிருக்குது 80 அம்பியர். கோல் வோல்டேஜின் பெருமானம் தரப்பட்டிருக்கு 8 தர 10, சாரி, 0.8 தர 10 6. 0.8 தர 10 6. இலத்திரண்டு ஏற்றம் 1.6 தர 10 19. தடிப்பின் பெருமானம் 2 தர 10 3. தடிப்பின் பெருமானம் தரப்பட்டிருக்கு 2 தர 10 3 தடிப்பு. இதுல தடிப்பின் தர்றான் அகலமும் தர்றான். நீ மாறி போட்டு விடை எடுத்தா அந்த விடையும் இருக்கு. உனக்கு இதுல போட வேண்டியது தடிப்பு தான் போடுவோம். அகலத்தை போடுவியா இருந்தா அவன் அந்த விடையும் போட்டிருப்பான். போட்டு சிரிச்சு கொண்டு வர வேண்டியான்னு தெரிய இந்த மாதிரி பிரதான் தெரியும் பிள்ளைய தடிப்பு தான் போடுவோம். இப்ப வேறங்கெல்லாம் சுருக்கப்படக்கூடிய மாதிரி பிரமாணம் இருக்கு. இதுல வார சதத்தையும் இதுல வார சதத்தையும் விட்டலாம். சரியல்ல, சதத்தையும் வெட்டி விட்டா இந்த 8 ஐயும் 9 வெட்டினா இதுல என்ன வரும்? 10 மாதிரி வரும். இதுல வார சதத்தையும் வெட்டி விட்டா 16 வரும். அப்ப இதுல 10 1 வரும். அந்த 10 1 இதுல வார 10 6 இதுல வார எல்லாத்தையும் சேர்க்கலாம் முழுப்பிரமாணத்தையும். இதுல 10 1 இருக்குது. 10 1 10 19 10 20 10 26 10 26 10 3 10 29. அது அப்படியே மேல கொண்டு போனீங்கன்னா 10 29 அந்த மாதிரி பேர் சுருக்கப்படும். 10 29 பேரும் இல்லையா? இந்த 4ஐயும் 16ஐயும் பட்டினா நன்னாங்கு 16 அந்த மாதிரி பேரும். 4ஐயும் 16ஐயும் பட்டி இருந்தா நன்னாங்கு 16. மிச்சம் என்ன விடலாம்? இது இதையும் துடுக்கி இருந்தா 8 பேரும். அப்போ 1 தர 10 30 மாதிரி வரும். 1 8 சொன்னா சைவராசம் எவ்வளவு வரும்? எண் 8 அங்கால எண் 2 16 அங்கால 5 தர 10 30 அந்த மாதிரி வரும். இப்ப என்ன விடுவோம்? 1.25 தர 10 29 பாருங்க. 1.25 தர 10 29 என்னண்டத்தால மீட்டர் -3. 1.25 தர 10 29 மீட்டர் -3. ஏன்னா 1 மீட்டர் கணத்துல வர வருமானம். இப்போ முதலாவது விட பொருத்தமா இருக்கும் 35 வெள்ளிக்கு. ஒரு சின்ன கேள்வி தான் பாருங்க. முதலாவது விட பொருத்தமா இருக்கு 35 வெள்ளிக்கு முதலாவது.
சுருக்கப்படக்கூடிய மாதிரி தான் பெருமானம் இருக்கு, சுருக்கி பார்த்தீங்கன்னா சரி. ரைட். இப்ப இன்னும் ஒரு தியரியோட கேட்க போறேன். தியரி இன்னும் ஒரு தியரி 33வது கேள்விக்குரிய தியரியும் பார்ப்போம். எலக்ட்ரோன்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் 33வது கேள்வி. சரியா? சின்ன சின்ன தியரியா அப்படியே பொறுக்கி பொறுக்கி எழுப்பியா இருந்தா அவளா எம்சிக்யூ செய்யலாம். இது ஹோல் வோல்டேஜ் 33வது கேள்வியும் பார்ப்போம். இது அழிக்க போற முழுமையா. 33வது கேள்வி. அதையும் ஒரு சின்ன கதையா சொல்லிக் கொள்றோம் கவனி. நாங்க எலக்ட்ரானிக்ஸ் என்ற பாடத்திலே அப்ப டயோட், அதாவது இருவாயி என்ற ஒரு விஷயம் கதைப்போம். இருவாயி, அந்த இருவாயில உனக்கு தெரிய வேண்டியது, இருவாயில தெரிய வேண்டியது அந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன், நிறைய கதைக்காம. இருவாய்க்குரிய சுற்று குறியீடு தான் இது. சரியா? இருவாய்க்குரிய சுற்று குறியீடு தான் இது. இது இந்த இங்கால பக்கம் போடுவோம் பி பகுதி என்ன மாதிரி, இந்த பக்கத்தை வளமையாக காட்டிக் கொள்வோம் என் பகுதி. இருவாய்க்குரிய சுற்று குறியீடு தான் இது. ஆனா அந்த இருவாயு எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொல்லி நாங்க எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த தியரி விளக்கமா கதைக்கலாம். இப்ப நான் கேள்வி செய்யக்கூடிய மாதிரி காட்டிக் கொள்வோம். இருவாய்க்குரிய சுற்று குறியீடு இது. இதை கதைப்பம் பி பகுதி, இதை கதைப்பம் என் பகுதி மாதிரி. அது பி பகுதி என்ற என்ன கருத்து என்ன சொன்னா பாசிட்டிவ் என்ற வேல்யூ வச்சுக்கொள்ளும். அதுல துளைகள் கூட வார பகுதி பி பகுதி, இலத்திரங்கள் கூட வார பகுதி என் பகுதி. அதை கதைப்பம் நெகட்டிவ் என்ற மாதிரி நெகட்டிவ் வச்சுக்கொள்ளும். இது பி பகுதியா இருந்து இது என் பகுதி. இப்ப ஒரு இருவாயில இங்கால பக்கம் இருக்கிற அழுத்தம் நான் வி ஒன் என்ற மாதிரி, இங்கால பக்கம் இருக்கிற அழுத்தம் வந்து நான் வி டூ என்ற மாதிரி எடுத்தா ஒரு இருவாய் எப்ப வேலை செய்ய மாட்டா வி ஒன் என்ற அழுத்தத்திலும் பார்க்க வி டூ என்ற அழுத்தம் குறைவா இருந்தா தான் அந்த இருவாய் வேலை செய்யும். அதாவது இந்த திசையில மின்னோட்டத்தோட அனுமதிக்கும், இந்த திசையில மின்னோட்டத்தோட அனுமதிக்கும், எதிர் திசையில மின்னோட்டத்தோட அனுமதிக்காது. சரியா? எதிர் திசையில மின்னோட்டத்தோட விடாது. இங்க இருந்து இங்க நோக்கி, பீல இருந்து என்ன நோக்கி தான் மின்னோட்டத்தை ஓட விடும் ஒரு இருவாய். அது ஏன் அப்படி செய்யுது என்ற மாதிரி தான் விளக்கம் எலக்ட்ரானிக்ஸ் கொள்வோம். இப்ப இந்த கதை இதை மட்டும் கேட்டுக்கொள், கேள்வி செய்யக்கூடிய மாதிரி. ஏன் அப்படி அந்த இருவாய் வேலை செய்த மாதிரி விளக்கமா எலக்ட்ரானிக்ஸ்ல வைக்கலாம். அதாவது அந்த பாடத்துல தியரியோட கழிச்சு கொள்ளலாம். ஆனா அதுல உனக்கு கடைசி கட்டம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன கேள்வி செய்யறதுக்கு, இந்த பக்கம் தான் நிர்வாகி மின்னோட்டத்தோட விடும், அதுக்கு எதிர்பார்க்கமா மின்னோட்டத்தோட விடாது. ஓகே. அப்ப இது பி பக்கம் இது என் பக்கமா இருந்தா இங்க அழுத்தம் கூடவாகும், இங்க அழுத்தம் குறைவாகவும் இருந்தா அந்த இருவாயு வேலை செய்யும். அப்ப இங்க அழுத்தம் கூடவாகவும் அங்க அழுத்தம் குறைவாகவும் இருந்தா இந்த திசையில மின்னோட்டம் ஓடுற மாதிரி வரும், அதை ஓட விடாது. ஒரு திசையில தான் மின்னோட்டத்தோட விடும் அந்த இருவாய். இந்த இருவாயில நிறைய வகையான இருவாய் இருக்குது, அது எப்படி எப்படி ஒர்க் பண்ணும் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல வாய்ச்சி கொடுக்குறது. இருவாயில கோழி காலம் இருவாய் இருக்குது, ஒளி உணர் இருவாய் இருக்குது, சேனர் இருவாய் இருக்குது. அப்படியே அந்த இருவாய்கள் அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாற்றி வச்சிருக்கிறோம். வளமையான ஒரு இருவாய், வளமையா நோமலா ஒரு இருவாய், அந்த இருவாய் இங்க இருந்து இங்க நோக்கி மின்னோட்டத்தோட விடும், மற்ற திசையில மின்னோட்டத்தோட விடாது. இந்த விஷயம் தெரிஞ்சா போதும். ஒரு இருவாயில எந்த பக்கம் பி பக்கம், எந்த பக்கம் என் பக்கம், எங்கால அழுத்தம் கூடவா இருந்தா மின்னோட்டம் மூடும் என்ற மாதிரி அது தெரிஞ்சா போதும். இப்பவா இதுல ஒரு மின் சுட்டு காட்டப்படுறது. இந்த மின் சுட்டு காட்டப்பட்டுட்டு ஒரு வரைவு ஒன்று கொடுக்கப்படுது. இந்த வரைவுல அவுட்புட்ல வர வோல்டேஜ் எப்படி வரும் என்ற மாதிரி தான் கேள்வி. அந்த மின் சுட்டு என்னன்னு சொன்னோம். இடையில ஒரு பொருளாம் இருக்குது, இடையில ஒரு பொருளாம் இருக்குது. சரியா? இது ஒரு சி பொருளகம். இந்த பேட்டரியின் வோல்டேஜ் 2 வோல்டேஜ். பேட்டரி ஒரு இருவாய், இருவாய் சிலிக்கனாலையும் செய்யப்படும், கேமானத்தில் செய்யப்படும். அது சிலிக்கனால செய்யப்பட்ட என்னென்ன பெருமானம் சைவர சகோதர அப்படிலாம் கேட்போம். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. இப்ப இதுக்குள்ள வழங்குற வோல்டேஜ் தான் இன்புட். சரியா? எதுக்குள்ள வழங்குற வோல்டேஜ், இதுக்கிடையில வழங்குற அழுத்த வேறுபாடு தான் இன்புட். இதுக்கிடையில வழங்குற அழுத்த வேறுபாடு தான் இன்புட். இதுக்குள்ள அந்த அழுத்த வேறுபாடு அலை வடிவமாக வழங்கப்படுது. இங்க வார அழுத்த வேறுபாடு அவுட்புட். இந்த அவுட்புட்டுக்குரிய விரைவு எப்படி வேறுபட்ட மேத்தான் கேள்வி. இங்க ஒரு அழுத்தத்தை வழங்கியது, இங்க வழங்குற அழுத்தம் தான் உனக்கு திறப்பட்டிருக்குது, ஒரு சைன் வளைய மாதிரி வரைவு திறப்பட்டிருக்கு. சரியா? இங்க வழங்குற இன்புட்டுக்குரிய பெருமானம் நேரத்தோட மாறுபடுற விரைவுதான் இங்க திறப்பட்டிருக்குது. என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு சைன் வளை. ரைட். அது இந்த மேக்சிமம் வோல்டேஜ் பெருமானம் என்ன வருதுன்னு சொன்னா 5 வோல்டேஜ். இதுக்குரிய உயர்வு அழுத்த வேறுபாடு 5 வோல்டேஜ்.
அந்த மாதிரி தரப்பட்டிருக்கு. இதுக்குரிய வோல்டேஜ் அங்கால எப்படி வரும், இந்த அவுட்புட்ல எப்படி வரும்ன்ற மாதிரி தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கொண்டு நீ கெஸ் பண்ண சரி. சரியா, வி அவுட்புட் எப்படி வரும்ன்ற மாதிரி தான் நான் காணவும். அவுட்புட்டுக்குரிய வேற எப்படி வரும்ன்ற மாதிரி. ஓகே, இப்ப வேற, இப்ப நான் இதுல பூச்சி அழுத்தம் கொண்டு கொடுப்பினா இருந்தா சரியா, இங்க அழுத்தம் பூஜ்ஜியம் கொடுத்தா அப்படி இங்க இருந்தீங்க மட்டும் சம அழுத்த புள்ளியா இருக்கும், பூஜ்ஜியம் போட்டுச்சா இருக்கும். இங்க பூஜ்ஜியம் கொடுத்தா அங்க பூஜ்ஜியம் மட்டும் வரும். இப்ப இங்க இருக்கிற அழுத்தம் கூட விரைக்கு, இங்க இருக்கிற அழுத்தம் வந்து இங்க இருந்து இங்க மின்னோட்டம் ஓடினா அந்த இருவாயி கரண்ட் ஓட விடும். அதாவது இதுக்கால ஓடுற மின்னோட்டம் இதுக்கால ஓடுனா அடுத்த கட்டம் கொள்ளளவு மின்னேற்றப்படும். அப்ப இதுக்கான மின்னோட்டம் ஓடுமா இருந்தா இருவாயு மின்னோட்டத்தோட அனுமதிக்கும். இங்க இருந்து மின்னோட்டம் ஓடுமா இருந்தா மின்னோட்டத்தோட அனுமதிக்காது. ஏன்னா இந்த வோல்டேஜ் ரெண்டு திசையிலையும் மின்னோட்டத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இங்கால கூடிக்கிட்டு வருதா இருந்தா திரும்ப மைனஸ்ல வருதா இருந்தா இந்த அழுத்தத்தின் பெருமானம் தான் கூடி குறைஞ்சிருக்கணும்னு யோசிக்கலாம். சரியா, இப்ப இதை பூஜ்ஜியம் அடுத்தா இந்த பெருமானம் தான் வி இன். இதை பூஜ்ஜியம் அடுத்தா இங்க என்ன பெருமானம் வழங்குது அந்த பெருமானம் தான் வி. அப்ப இந்த வி இன் பெருமானம் இந்த வரைவு பூஜ்ஜியம் பெருமானத்திலிருந்து கூடி 5 வோல்ட் வருது, பூஜ்ஜியத்திலிருந்து கூடி 5 வோல்ட் வந்து இது இந்த பெருமானம். அதாவது இவ்விடத்துல இருக்கிற பெருமானம்ப்பா பூஜ்ஜியத்திலிருந்து 1 2 3 4 5 இருந்து மேக்சிமம் கூடுது, பிறகு 5ல இருந்து திருப்பி குறையுது, கூடி பிறகு குறையுதா இருந்தா கூடி குறைஞ்சு மைனஸுக்கு வருதா இருந்தா இதிலும் பார்க்க அழுத்தம் இங்க மைனஸ்ல வந்தா இங்க அழுத்தம் கூடவாகும் இங்க அழுத்தம் மைனஸா வந்தா இப்படி கூற மின்னோட்டத்தை இது வாயு ஓட விடாது. ரைட், அகலம் நீளமா கிடைக்காம இன்னும் சோட்டா முடிக்கும். அடுத்தது கொள்ளளவியை பற்றியும் ஒரு விஷயம் தெரியும் உனக்கு. ஒரு கொள்ளளவி ஒரு அழுத்தத்தோட கொடுக்கப்பட்டு ஒரு பட்டியோட கொடுக்கப்பட்டு மின்னேற்றம் அடைஞ்சு முடிஞ்சுதா இருந்தா அந்த கொள்ளளவி தனக்கூடாக மின்னோட்டத்தோட விடாது. ஒரு கொள்ளளவி இந்த மாதிரி துடுக்கப்பட்டிருக்கிறதா இருந்தா மின்னேற்றப்பட்டு முடிஞ்சதா இருந்தா அதுக்கு பிறகு இந்த சுட்டால மின்னோட்டத்தோட விடாது. இப்ப இந்த கொள்ளளவில நான் இதுல ஒரு மின்குமலொண்ட போட்டு வச்சிருக்கிறேன். இதுல ஒரு மின்குமலொண்ட போட்டு வச்சிருந்தா இதுல ஒரு ஆணியம் ஒன்று போடப்பட்டிருக்கிறதா இருந்தா இந்த பட்டியோட இந்த பட்டியின் வோல்டேஜ் நான் இருக்கிறேன் 10 வோல்டேஜ். இந்த மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு 25க்கு இன்னைக்கு தான் படிப்பிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிப்பீட் காரருக்கு சில நேரம் ஞாபகம் இருக்காது, கவனி. இப்ப இந்த ஆடியனாருக்கு ஒன் பண்ணுவனா இருந்தா ஒன் பண்ண உடனே இந்த பல்ப் ஒரு கைடியும் அடுத்த கட்ட நீக்கும், அவ்வளவுதான். ஒரு மின்னி போட்டு நீக்கும். சாட்சி ஏறின உடனே இதோட விடாது கரண்ட் கொள்ளளவி. அப்ப இந்த நான் ஆடியை ஒன் பண்ணி விட்டா ஒன் பண்ணி ஒன்னொரு லைட் எரியும், பிறகு நின்றும். அதுக்கு பிறகு இந்த கொள்ளளவி மின்னேற்றப்பட்டுரும். பட் இந்த பிளஸ் பக்கம் பிளஸ் அழுத்தமா இருக்கும், பட் இந்த மைனஸ் பக்கம் மைனஸ் அழுத்தமா இருக்கும். அடுத்த பிறகு மின்னோட்டத்தோட விடாது. கொள்ளளவி மின்னேற்றப்பட்டு முடிய தடை என்னவா இருக்கும், முடிவில். அப்ப இந்த பக்கமும் மின்னோட்டத்தோட விடாது, அடுத்த பக்கத்துக்கு மின்னோட்டத்தோட விடாது கொள்ளளவி மின்னேற்றப்பட்டு முடிஞ்சா. இப்ப இது 10 வோல்டேஜா இருந்தா மின்னோட்டம் மூலையிலையா இருந்தா இப்ப அடுத்த கட்டம் மின்னோட்டம் இதுக்கு இருக்காது. அப்ப அடுத்த கட்டம் மின்னோட்டம் இருக்காதுண்டா இந்த அழுத்தத்தை நீ பூஜ்ஜியமா எடுத்தா அப்படி எங்கே இருந்து விட மட்டும் பூஜ்ஜியம் தான் வரும். இதை பூஜ்ஜியமா எடுத்தா இது என்ன அடக்க ஓடும், 10 வோல்டேஜ் அடக்க ஓடும். இந்த பேட்டரி பிளஸ் பக்கம் அழுத்தம் கூட. அப்ப இதுக்கும் என்ன இருக்க மாட்டா 10 வோல்டேஜ் தான் இருக்கும். கொள்ளளவி கிடப்பட்ட அழுத்த வித்தியாசம் எதுக்கு சமனா இருக்க மாட்டா, அந்த பேட்டரியின் மின்னியக்கு விசைக்கு சமனா இருக்கு. மின்னேற்றப்பட்ட முடியும் எவ்வளவு வோல்டேஜ் மேக்சிமம் வருதோ அந்த பிரமாணத்தை காட்டும். இந்த கதையும் தெரிஞ்சு அடுத்த கட்டம் விட வந்துடும். இப்ப நான் இதை பூஜ்ஜியம் கொடுத்து இங்க பூஜ்ஜியம் தான் வர போகுது. இங்க வோல்டேஜை கூட்டி கொண்டு விரைக இருவாய் இதுக்குள்ளால மின்னோட்டத்தோட விடும். இங்க அழுத்தம் பிளஸா இருந்தா இந்த திசையில மின்னோட்டத்தோட விடும். இதுல நான் மேக்சிமம் 5 வோல்டேஜ் வருமானத்தை கொடுக்குறேன். இங்க கூடி மேக்சிமம் 5 வோல்டேஜ் வருமானத்தை கொடுக்கலாம். அப்ப இங்க 5 வருமானத்தை கொடுக்க இங்க வர வோல்டேஜ் வருமானம் இதை 5 கொடுத்தா இதுல என்ன வருமானா இருவாய் இலட்சியமானதா இருந்தா அதுக்குள்ள அழுத்த வித்தியாசம் இருக்காது. இதுலயும் 5 வோல்டேஜ் தான் வரும். இருவாய் இலட்சியமானதா இருந்தா அதன் தடைய பூச்சியமானது கொள்ளலாம், இலட்சியம் எடுத்து சொல்லலாம். வளமையா இலட்சியம் சொல்லாட்டி இலட்சியம் தான் எடுக்க வரும். அப்ப அதுக்கு அழுத்தம் இருக்காது. அப்ப இதுல 5 கொடுத்தா அங்காலையும் 5 என்ற பெருமானமே வெறும் எடுக்கலாம். சில நேரம் இலட்சியம் என்று சொல்லாட்டி இது சிலிக்கன் இருவாயா இருந்தா பசமுகளை கழிச்சு இதுல கூட வரும். அது ஏனென்ற மாதிரி இப்ப இந்த அங்க விளக்கமா தேரியில் வடிப்போம். இது ஜேமானியமா இருந்தா சகம் 3 கழிச்சு போடணும். அப்படி எல்லாம் சொல்லலையா இருந்தா இங்க 5 இதுலயே 5 தான் இலட்சியமான இருவாய், அழுத்த வித்தியாசம் அதுக்கு இருக்காது. இனி பட்டியில இதுக்குள்ள அழுத்த வித்தியாசம் வரும். அப்ப இது 5 வோல்டேஜா இருந்தா அடுத்த கட்டம் இதுல என்ன வரும் சொன்னா பட்டியின் மைனஸ் பக்கம் அழுத்தம் குறைவு எவ்வளவு வரும், 3 வோல்டேஜா வரும். பட்டியின் மைனஸ் பக்கம் அழுத்தம் குறைவு, பட்டியின் 2 வோல்டேஜ் குறைஞ்ச அந்த பிரமாணம் வரும். அப்ப இப்ப இங்க 5 வரைக்கு இதுக்குள்ள இப்ப எவ்வளவு வோல்டேஜ் மேக்சிமம் பெருமென்று கேட்டா 3 வோல்டேஜ் தான் மேக்சிமம் பெரும். அப்ப இந்த வோல்டேஜின் பிரமாணம் நான் இங்க கொடுக்க வோல்டேஜின் பிரமாணம் கூடி குடிக்கணும் வரும், பூஜ்ஜியத்தில இருந்து கூடி குடிக்கணும் வரும். மேக்சிமம் பிரமாணம் என்ன வந்திருக்குமெண்டா அங்க 5 வரைக்கு இங்க 3 வோல்டேஜ் தான் மேக்சிமம் பெற போகுது. பூஜ்ஜியத்தில இருந்து நான் அழுத்தத்தை கூட்ட கூடி வரும்.
இங்க 5 கொடுக்க இங்க 3 தான் வந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த 5 பிரமாணத்திலிருந்து இது குறைய வலிக்கணும். 5 பிரமாணத்துக்கு பிறகு இது குறைய வலிக்கிட்டா இப்ப கொள்ளளவு வேன் மின்னேற்றப்பட்டிருக்கு. கொள்ளளவு மின்னேற்றப்பட்டு முடிஞ்ச பிறகு கொள்ளளவுங்களுக்கு இடையில என்ன அழுத்த வித்தியாசம் இருக்குதோ அந்த அழுத்த வித்தியாசத்தான் இந்த முனைகளுக்கு இடையில வர அழுத்தமாக காட்டிக் கொண்டிருக்கு. இப்ப கொள்ளளவு மின்றக்கப்படையும் மாட்டுது. ஏனென்றா இப்ப இங்கால வார இது பிளஸ் அழுத்தமா வந்துடும், இது மைனஸ் அழுத்தமா வந்துடும். பிறகு எவ்வளவுதான் நீங்க இந்த அழுத்தத்தை நீங்க கூட்டி குறைச்சாலும் இதுக்குள்ளால கொள்ளளவு என்ன செய்யாது, மின்னோட்டத்தோட விட மின்னேற்றப்பட்டு முடியும். இப்ப மேக்சிமம் எவ்வளவு வோல்டேஜ் இங்க வரும், 3 வோல்டேஜ் பிரமாணம் தான் வந்து கொள்ளளவு மின்னேற்றப்பட்டிரும். இதுக்கு அடுத்த கட்டம் இனி எவ்வளவுதான் நீங்க வோல்டேஜ் கூட வந்து எவ்வளவுதான் நீங்க கரண்ட் வந்தாலும் இதால வார கரண்டையும் அதால வார கரண்டையும் போட விடாது. நீங்க மேக்சிமம் 5 தான் பெற போகுது. அதுக்கு பிறகு நீ எவ்வளவு கூட்டி குறைச்சாலும் இதுக்கிடையில வர அழுத்த வித்தியாசம் மாறாது. அந்த குழவத்தின் அழுத்த பெருமானமே இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டம் அழுத்தம் மாறாது 3 வோல்டேஜுக்கு பிறகு. அந்த 3 வோல்டேஜுக்கு பிறகு கொள்ளளவத்தின் அழுத்த வேறுபாட்டையே காட்டும். சரியா? இப்ப இதுக்கு கொள்ளளவியும் டயோட்டும் தெரிஞ்சா காணும். கொள்ளளவி என்ன செய்யும், டயோட் என்ன செய்யும். டயோட் இலட்சியமானதா இருந்தா அழுத்தம் இருக்காது, இந்த திசையில மட்டும் மின்னோட்டத்தை ஓட விடும். ஓட விட்டு அடுத்த கட்டத்துல இங்க 5 கொடுத்தா இங்க 3 பேர். அப்ப என்ன விட விர ஓடும், 3வது விட விர ஓடும். உனக்கு இதுல டயோட்டையும் கொள்ளளவியையும் பற்றி தெரிஞ்சா காணும். அப்ப அவுட்புட் மேக்சிமம் 3 தான் பெறும். ஆனா கொள்ளளவி மின்னேற்றப்பட்டு முடிஞ்சா பிறகு அந்த அழுத்த வேறுபாடு மாறாது. அப்ப என்ன விட வரும், 3 விட வரும். ஒரு நோட் பண்ணுவா. சரியா? 33வது கேள்வி பார்த்தோம். 2 தியரியோட சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயம் பார்த்தோம். அப்ப இனி தியரி கதைக்காத மாதிரி முன்னுக்கு வார கேள்வி கொஞ்சம் பார்ப்போம். ஐ மீன் முன்னுக்கு வார கேள்வின்னா நீங்க எல்லாருமே படிச்ச பாடமா இருக்கக்கூடிய மாதிரி வார கேள்வி. ரைட்? இப்ப இதுல 32வது கேள்வி நான் சொல்றதுக்கும் தியரி கதைக்க போகணும். 34வது கேள்வி சொல்றதுக்கும் தியரி கொஞ்சம் கதைக்க போகணும். சரியா? 36வது கேள்வி சொல்றதுக்கு தியரி நீ ஏற்கனவே நிறைய தினம் படிச்சிருப்பாய். அதனால 36வது கேள்வியை பார். 36வது கேள்வி சுழற்சி இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி கேள்வி. 36வது கேள்வியை பார், ஈஸியா விடையை போட்டுக்கொள்ளலாம். 36வது மெக்கானிக்ஸ் கேள்வி. 36. முப்பத்தி ஆறு இதுல ஒரு வட்டத்தட்டு. சரியா? இந்த இடத்துல ஒரு வட்டத்தட்டு இருக்குது. இந்த வட்டத்தட்டுல நிறைய விசைகள் குறிச்சு காட்டப்பட்டிருக்குது. எல்லாமே சம பருமனுடைய விசை. மையம் போடப்பட்டிருக்கு ஓ, சம பருமனுடைய விசை. இதுல ஒரு விசை போடப்பட்டிருக்கு எஃப். அந்த விசைதான் ஒன்று. അതിന്റെ தாக்க கோட்டுக்கான தூரம் என்ன வருமா இருந்தா செங்குத்து தூரம் நான் போட்டுக்கொள்றேன். தாக்க கோட்டுக்கான தூரம் இதுல இருந்து இவ்வளவு உரம். அடுத்தது இந்த மையத்தால போன மாதிரி இவ்விடத்தில் ஒரு விசை என்ன பிரமாணம் முடிக்கப்பட்டு அது மெத்தான். அது 2வது விசை. 2வது விசை. அடுத்தது இதுல இருந்து இவ்விடத்தில் ஒரு விசை என்ன பிரமாணம் முடிக்கப்பட்டிருக்கு, அது 3வது விசை. சரியா? இது 3வது விசை. அடுத்தது இவ்விடத்தில் ஒரு விசை என்ன பிரமாணம் முடிக்கப்பட்டிருக்கு, அந்த பெருமானம் மெத்தான். இதுதான் தாக்கக்கோடு. அப்ப இவருக்குரிய செங்குத்து தூரம் எங்க வருமானு கேட்டா இதை நீ இணைச்சு நீட்டி கொண்டு வந்தா இதுல இருந்து இவ்வளவு உரந்தா என்ன இருக்குன்னா செங்குத்து தூரமா இருக்கு, சின்ன தூரமா இருக்கு. இது இது 4வது விசை செங்குத்து தூரம். 5வது விசை எங்க இருக்குன்னு சொன்னா இதுல இருக்கு 5வது விசை எஃப் பண்ண விசை தான். இதுக்குரிய செங்குத்து தூரம் சொன்னா இதுதான் செங்குத்து தூரமா இருக்கு.
சரியா? ஒரு 5 விசை காட்டப்பட்டிருக்குது. இப்ப இந்த 5 விசையாலையும் வார முறுக்கம் வெங்கால பக்கம் பெருமண்ட மாதிரி தான் கேள்வி. அதோட சில சில கூட்டு சொல்லப்பட்டிருக்குது. எப்படின்னு மாதிரி பார்க்கணும். 5ஆலையும் வார முறுக்கத்தை பற்றி கேட்கணும். இப்ப இவரால வார முறுக்கம் வெங்கால பக்கம் பெருமண்டா வலஞ்சுடியா வரும். மணிக்குட்டி திசை என்ன வலஞ்சுடி. இரண்டால வார முறுக்கம் என்ன இருக்கும்னா பூஜ்ஜியம். என்றால் சுழற்சி அச்சாலையே போகுது. ரெண்டால முறுக்கம் இருக்காது, பூஜ்ஜியம். மூன்றால வார முறுக்கம் வெங்கால வரும்னு சொன்னா இந்த அச்சு ஓஹெச்சி இங்கால பக்கம் பிடிச்சல கேட்காது, இடஞ்சுடியா வரும். மூன்றால வார முறுக்கம் இடஞ்சுடியா வரும். நாலால வார முறுக்கம் எங்க வரும் மட்டும் கேட்டார். நாலால வார முறுக்கம் இதுல இருந்து இவ்விடத்துல நான் சாக போடு வர போகுது. இதுல இருந்து ஒரு சின்ன தூரம் தான் வர போகுது. ஆனா வலஞ்சுழி முறுக்கம் தான் வரும். இது 5. 5ஆல வார முறுக்கம் என்ன இருக்க மாட்டா வலஞ்சுழியா தான் வரும். ஏனென்றா இதுல இருந்து இவ்வளவு தூரம் வர போகுது. அது வலஞ்சுழியா தான் வர போகுது. இது 5ஆல வார முறுக்கம். விசை 5ஆல வார முறுக்கம் வலஞ்சுழியா வர போகுது. அப்ப இதுல இடஞ்சுழியா வார முறுக்கம் பண்றது 3 முறுக்கம் மட்டும்தான் இடஞ்சுழிக்கு வரும். 2க்கு முறுக்கம் இல்லை. முறுக்கம் என்ன இருக்கணும்? விசைதர சுழற்சி ஏற்றுக்கான செங்குத்து தூரம் தான் என்ன இருக்கும்னா முறுக்கம். முறுக்கம் என்ன இருக்கும்னா விசைதர சுழற்சி அச்சுக்குரிய செங்குத்து தூரத்தில் பிரமாணம் தான் முறுக்கம். பழமையா முறுக்கத்துக்கு திசை கதைக்கணும். ஒன்றில் இடஞ்சுழி விலஞ்சுழி கதைக்கணும், அல்லது தாளுக்கு உள்நோக்கி தாளுக்கு வெளிநோக்கின மாதிரி கதைக்கலாம். தாளண்டா உங்களோட பேப்பர். நான் இங்க கதைக்க போட்டு கதைக்கணும். போட்டுக்கு உள்நோக்கி என்ன இருக்கும்னா வலஞ்சுழி முறுக்கத்தை கதைச்சா பழமையா போட்டுக்கு உள்நோக்கி விளக்கியால பிடிச்சி கேட்கலாம். 4 விரலும் சுத்திர திசையா இருந்தா பெரிய விரல் முறுக்கத்தின் திசையை தரும். வளமையா வலஞ்சுழி முறுக்கம் மட்டும் சொன்னா விளக்கியால பிடிச்சி பார்த்தா உள்நோக்கின்னு கேட்கலாம். இடஞ்சுழி முறுக்கம் மட்டும் பார்த்தா வெளிநோக்கின மாதிரி கேட்கலாம். அப்ப இந்த ஒன்றால வாரதும் வலஞ்சுழி முறுக்கம், 4ஆல வாரதும் வலஞ்சுழி முறுக்கம், 5ஆல வாரதும் வலஞ்சுழி முறுக்கம், 3ஆல வாரது மட்டும் இடஞ்சுழி முறுக்கமா இருக்கும். அவ இந்த 3ஆல வார முறுக்கம் 1ஆல வார முறுக்கத்தை கேன்சல் பண்ணு யோசிச்சா, தூரம் விசையெல்லாம் சமனா இருக்கும் யோசிச்சா, 5ஆலையும் 4ஆலையும் வார விளையில் முறுக்கம் வலஞ்சுழியா இருக்க போகுது. அதுதான் விளையில் முறுக்கமா வரப்போகுது. சுமார் கற்பனைக்கு இந்த ஒன்றுக்கான ஒவ்வொரு தூரமும் 3க்குரிய தூரமும் சமனா இருக்கும்னு யோசிப்பேன். அதான் மிகப்பெரிய தூரமா இருக்குது. அது சமனா இருக்குன்னு யோசிச்சா 1ஆல வார முறுக்கம் 3ஆல வார முறுக்கத்தை சமப்படுத்தியா இருந்தா 5ஆலையும் 4ஆலையும் வார முறுக்கம் வலஞ்சுழியா கொண்டு வரும். அப்ப விளையில் முறுக்கம் வலஞ்சுழியா இருந்திருக்க வேணும். இப்போ ஒவ்வொரு கூட்டா வாக்கிப்பார். முதலாவது கூட்ட பேர் ஏ கூட்டு. ஏ கூட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கா, விசை 2 உயர்ந்தபட்ச முறுக்கம் உண்டாக்கப்படுகின்றது என்று சொன்னா பிழை. ஏன் பிழை? 2ஆலதான் முறுக்கம் பூஜ்ஜியம். அவன் உன்ன ஆகலும் விசைடன் மாதிரி யோசிக்கிறான். உனக்கு விளங்குவனும் 2ஆலதான் முறுக்கமே வராது. அது 2ஆலதான் முறுக்கம் பூஜ்ஜியமா இருக்கும். என்ன தூரம் இல்லை. தூரம் பூஜ்ஜியம் என்று சொன்னா முறுக்கவும் பூஜ்ஜியம் தான். பூஜ்ஜியத்தை என்னத்தால வரைக்கனாலும் பூஜ்ஜியம் தான் நடப்போம். திசை இருக்கும், தூரம் இல்லை. சுழற்சி அச்சுக்கான தூரம் இதை போடுறீல, சுழற்சி அச்சுக்கான செங்குத்து தூரம் போடுவோம். அவர் என்ன பண்ணிக்கிட்டுனா அந்த சுழற்சி அச்சாலையை போதா இருந்தா தூரம் பெற போறது இல்லை, முறுக்கம் பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப ஏ கூட்டு பிள்ளை. பி கூட்டு விளையில் முறுக்கத்தின் விளைவாக உள்ள தட்டின் சுழற்சி வலஞ்சுழி திசையில் இருக்கும். அதான் சரி என்று காய்ச்சிட்டேன். ஏன் 1 3 சமப்படுத்துமா இருந்தா 4 5ஆலையும் வார விளையல் முறுக்கம் வலஞ்சுழி. விளையல் முறுக்கம் வலஞ்சுழியா இருக்கணும். சரி. பி கூட்டு சரி. சி கூட்டு. சி கூட்டு விசைகளின் பெருமங்கள் 2 மடங்கு ஆக்கப்படும் போது முறுக்கத்தின் பெருமனம் 2 மடங்கு ஆகும். ஏன்னா அப்படியே விசைகளின் பெருமனம் 2 மடங்கு ஆக்கூட்டினா தூரம் மாறையில. இப்ப தூரம் மாறிலியா இருந்தா தூரங்கள் மாற போறது இல்லை. அப்ப விசை 2 மடங்கா கூடுதா இருந்தா அப்படியே விளையில் முறுக்கமும் 2 மடங்கால கூடியிருக்கும். தூரங்கள் அப்படியே மாறில விசை எல்லா விசையும் 2 மடங்கால கூட்டிக்கு எல்லா முறுக்கமும் 2 மடங்கால கூடி விளையில் முறுக்கம் 2 மடங்காலே கூடி இருக்கும். அப்ப சி கூட்டும் சரி. அப்ப ஏ போல பியும் சியும் சரியா இருக்கணும். இப்ப பிசி மட்டும் சரியா இருக்கணும். என்ன விட பொருத்தம்? 4வது விட பொருத்தமா இருக்கு. 36வது வெள்ளிக்கு 4வது விட பியும் சியும் மட்டும் சரி. ஏன்னா முறுக்கம்னா திசைதர சுழற்சி அச்சுக்கான செங்குத்து தூரம் உடவணும். 2க்கு செங்குத்து தூரம் இல்லைன்றதால முறுக்கம் பூஜ்ஜியம். 1 3 1 சமப்படுத்தி போடும். அப்ப விளையில் முறுக்கம் 4ஆலையும் 5ஆலையும் வலஞ்சுழியா வேற வரும். முறுக்கம் 2 மடங்கு ஆகினா விளையில் முறுக்கம் 2 மடங்கு ஆகும். ரைட். ஸோ பிசி மட்டும் சரி. 4வது விடை பிசி மட்டும் சரி. 4வது விடை வரும். ரைட். அடுத்த கேள்வி பாரு. அடுத்த கேள்வி 38வது கேள்வியே பார்த்துக்கணும். அதுக்கும் ஒரு சின்ன கேள்வி தான். அதுக்கு முடியே போடலாம். 38வது கேள்வி. 38வது கேள்வியே பார்த்துக்கணும். 38வது கேள்வி அதே மாதிரி
சரியா இதுல நான் டூடியா படத்தை குறிக்கொள்றேன். ஏபிசியில் 3 பொருள் காட்டப்பட்டிருக்கு. இது என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு திண்ம உருளை. சரியா, டூடியா, அதாவது அந்த முன்பக்கத்தை மட்டும் நான் படத்துல காட்டுறேன். இது ஒரு திண்ம உருளை, இது ஒரு பொருள் உருளை, அது ஒரு சதுரமுகி, திண்ம சதுரமுகி. இவைக்குரிய இந்த மையத்தினூடாக போற அச்சு பெட்டிய சடத்துவ திருப்பத்தின் பெருமானங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. மையத்தினூடாக போற அச்சு பெட்டிய சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பத்துக்குரிய பேசிக் சமன்பாடு என்னவா இருக்கும்னா திணிவு தர தூரத்தின் வர்க்கம் தான் என்னவா இருக்கும்னா சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பத்துக்குரிய பேசிக் சமன்பாடு திணிவு தர தூரத்தின் வர்க்கம். ஒவ்வொரு பொருட்களுக்குமான சடத்துவ திருப்பங்கள பெருமானம் குறிப்பிட்ட பொருட்களுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்க வரும். எல்லாத்துக்கும் இல்லை, சில பொருட்கள் தெரிய வரும். வட்ட தட்டுக்கு தெரிய வரும், வட்ட வளையத்துக்கு தெரிய வரும், ஒரு திண்ம கோலத்துக்கு பொற்கோலத்துக்கு எல்லாம் பெருமானங்கள் தெரிஞ்சிருக்க வரும். அப்ப ஒரு வட்ட தட்டுக்குரிய சடத்துவ திருப்பத்தில் வருமானம், வட்ட தட்டுக்குரிய சடத்துவ திருப்பத்துக்குரிய வருமானம் ஐடியன்னு போட்டா திணிவு எம்மும் ஆரே ஆறுமா இருந்தா வட்ட தட்டுன்ற சடத்துவ திருப்பம் என்ன இருக்க மாட்டா அரை எம்ஆர் வழக்கமா இருக்கும். இந்த பெருமானம் தெரிஞ்சு வச்சிருக்க வரும். அரை எம்ஆர் ரக்கம், எம்ஆர் ரக்கம் வெறும் ஒண்ணுக்கு ஒரு நம்பர் ஒன்று வரும், அந்த நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்க வரும். இதுவே வளையமா இருந்தா ரிங் கண்டதுக்காக ஆரண்டு போடுறது, வளையத்தின் சடத்துவ திருப்பம் என்ன இருக்க மாட்டா எம்ஆர் வர்க்கம் வரும். அதாவது ஒரு எம்ஆர் வர்க்கம் வரும் சொல்லி பண்ணலாம். எம் திணிவு மாறு அரையமா இருந்தா வளையம். இதே மாதிரி ஒரு திண்ம கூலமா இருந்தா, சரியா, திண்ம கூலத்தின் சடத்துவ திருப்பம். திண்ம கூலம் சொன்னா நான் அதை போட்டுக்கூட எஸ் மாதிரி போட்டுக்கூடுறேன். திண்ம கூலம் അതിന്റെ സടത്വ திருப்பம். திண்ம கூலம்டா 2/5 இருக்கு மேல திண்ம கூலம், சைவரச 4 இருக்கும். இந்த பெருமானங்கள் தெரிஞ்சிருக்கும். இதுவே பொற்கூலமா இருந்தா, சரியா, பொற்கூலத்தின் சடத்துவ திருப்பம்னு சொன்னா நான் இதை டி என்று போட்டுக்கொள்றேன். பொற்கூலம், பொற்கூலத்தில் சடத்திருப்பம் என்ன இருக்கும்னா 2/3, அது கொஞ்சம் கூடவே இருக்கும், எம்ஆர் இருக்குமா இருக்கும். இது சைவரசம் 4, இது சைவரசம் 6. பொற்கூலம் சடத்துவ திருப்பம் கூட. அதாவது சடத்துவ திருப்பம்ன்றது சுழற்சி அச்சில இருந்து திணிவுகள் நிறைய தூரத்துல இருக்குமா இருந்தா சடத்துவ திருப்பம் கூட. சுத்திர அச்சில இருந்தான தூரம் தான் அந்த ஆர். அப்ப சுத்திர அச்சில இருந்து நிறைய தூரத்தில் திணிவுகள் இருந்தா சடத்துவ திருப்பத்தின் பெருமானம் மிக தூரத்தின் வர்க்கத்தின் மடங்கால கூடிக்கொண்டு போகும். இந்த பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரியா, ஓகே. அதே மாதிரி இன்னொரு பெருமானம் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். என்ன பெருமானம்டா, இப்போ ஒரு கோல் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கோல், ஒரு தடி மாதிரி செட்டப், ஒரு தடி மாதிரியான செட்டப் எடுத்தா இது ஒரு எல் நீளமும், இது இந்த மொத்த நீளம் சொல்லப்பட்டிருக்கு எல். ஒரு எல் நீளமும் மொத்த திணிவு எம்மும் உடைய ஒரு கோல். இந்த கோல் இந்த அச்சுப்பெட்டி சுத்தமா இருந்தா, அதே நேரம் இது இந்த மையத்தால போற அச்சுப்பெட்டி சுத்தமா இருந்தா சடத்துவ திருப்பத்தின் வருமானம் என்னென்னு மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கோம். எதால போற அச்சுப்பெட்டி சுத்திக சடத்துவ திருப்பம் கூடவே இருக்கும். இந்த முனையால போற அச்சுப்பெட்டி சுத்தினா தான் கூடவே இருக்கும். ஏன்னா அப்படியே திணிவு நிறைய தூரத்துக்கு போகும் சுத்திராச்சிலே. இவரை பற்றி சுத்தினா திணிவு கொஞ்சம் தூரத்திலான் இருக்க போகுது. அச்சிலே இருந்து திணிவுக்கு தூரம் கூடனா சடத்துவ திருப்பம் கூடும். அப்ப இது வெட்டி சுத்திக்கால் சடத்துவ திருப்பம் கூடவே இருக்கும், இது வெட்டி சுத்திக்கு சடத்துவ திருப்பம் கூடவே இருக்கும். இதிலும் பார்க்க இந்த சடத்துவ திருப்பம் என்ன இருக்கும்னா 4 மடங்கு கூடவே இருக்கும். இதிலும் பார்க்க இந்த பெருமானம் 4 மடங்கு கூடவே இருக்கும். ഇതിന്റെ സടത്വ திருப்பம் என்ன இருக்கும்டா 1/12 ml வரைக்குமே இருக்கும். 1/12. அப்ப இது 4 மடங்கு கூடவே இருந்தா இது என்ன இருக்கும் 1/3 ml வரைக்குமே இருக்கும். 1/3 ml வரைக்கும் 4 பேர் போன மாதிரி. அப்ப இந்த பெருமானம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப இது சொல்லப்பட்டிருக்கு உருளை. திண்ம உருளை என்றது வட்டத்தட்டு முறையை வகைத்தான். திண்ம உருளையும் வட்டத்தட்டும். ஏன்னா நிறைய வட்டத்தட்டை நீ ஒன்றா அடுக்கி கொண்டு போனா உருளை தான் பெறப்போகுது. ஒரு தடிப்பு கூடின உருளை மாதிரி தான் திண்ம உருளை. அப்போ எம்திணிவு மாறாரையுடைய திண்ம உருளை இருந்தா அதே எம்திணிவு மாறாருடைய வட்ட தட்டுமா இருந்தா சடத்துவ திருப்பம் எம்ஆர் இருக்கும், அரை எம்ஆர் இருக்கும் மட்டும் தான் இருக்கும். அப்ப இது திண்ம முதலாவது படத்துல காட்டப்பட்டது திண்ம உருளை. இந்த திண்ம உருளைக்குரிய சடத்துவ திருப்பத்தின் பெருமானம் என்ன இருக்க மாட்டா எம்திணிவு மாறாரைய மண்டைக்கு அரை எம்ஆர் வர்க்க மண்டை வரும். மொத்த திணிவு கேபிட்டலையும் அரை ஆறுன்னு எடுத்தா இது பொருளுருளை என்று போடப்பட்டுக்கிறதால இது ஒரு வளைய மாதிரி தான் இருக்க போகுது. இவருக்குரிய சடத்துவ திருப்பம் என்ன இருக்க மாட்டா எம்ஆர் வர்க்க மண்டை வரும். இவருக்குரிய சடத்திற்கும் எம்ஆர் வர்க்கம். அப்போ உலகம் சட்டிலும் பார்க்க வளையத்துக்கு சடத்துவ திருப்பம் கூட. அப்ப இங்க மிக மிக சடத்துவ திருப்பம் கூடினது என்ன இருக்கும்னு சொன்னா பி. அடுத்த கட்டம் ஏஆ சியான்னு பார்க்கணும். அடுத்த கட்டம் ஏஆ சியான்னு பார்க்கறதுக்கு இதுவும் திண்மம் தான், இவரும் திண்மம் தான். இவருக்கு இந்த அச்சில இருந்து மேக்சிம தூரம் எவ்வளவு தூரத்துல திணிவு வெறுமண்டா 6 தூரத்துல மேக்சிமம் திணிவு வரும். இவற்றை அச்சில இருந்து மேக்சிமம் 6 தூரத்துல வரும். ஆனா இவருக்கு அதுக்கு மேல இருந்த சகல திணிவுகளும் 6 தூரத்துல தான் இருக்கும். எல்லா திணிவுமே 6 தூரத்துல தான் இருக்கும். அப்ப ஒரு புள்ளி திணிவுக்கான சடத்துவ திருப்பம் சிமோல எம்ஆர் வழக்கம் எடுத்தா அப்போ எல்லா திணிவுக்கும்
சிமோல் எம்ஆர் ரக்கம் சிமோல் எம்ஆர் ரக்கம் ஒட்டுமொத்தமா கூட்டுப்பட்டுத்தான் கேபிட்டல் எம்ஆர் ரக்கம் என்ற மாதிரி வந்திருக்கும் என்ற மாதிரி தியரியில படிச்சு போனேன். இப்ப இவருக்கு கதைச்சா ஒரு குறிப்பிட்ட திணையை மட்டும் மாறுதத்தில் இருக்கும், மிச்ச திணிவுகள் இந்த அச்சுக்குள்ளேயும் இருக்கு. அதனால இவருக்கான கடத்துதற்கு என்ன இருக்குமெண்டா அந்த பொருளுருளையில பார்க்க குறைவா இருந்திருக்கும் மாதிரி விளங்கி எடுத்திருக்கும். இப்ப இவருக்கு கதை கேட்க இவரும் ஒரு திண்மம் தான். ஆனா மேக்சிம தூரம் எவ்வளவு வரும்னு பார்த்தா இதுல இருந்து இவ்வளவு தூரம் தான் சொல்லப்பட்டிருக்கு 2R. இதுல இருந்து இவ்வளவு தூரம் தான் சொல்லப்பட்டிருக்கு 2R. அப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரம் என்னவா இருக்குமெண்டா R வரும். இதுல இருந்து இவ்வளவு தூரம் என்னவா இருக்குமெண்டா R தான் வரப்போகுது. இதுல இருந்து இவ்வளவு தூரம் R. அப்ப இந்த பக்கமும் 6 தூரம் தான் மேக்சிமம் பெறும், இந்த பக்கமும் 6 தூரம் தான் மேக்சிமம் பெறும். ஆனா இந்த பக்கம் என்னவா இருக்குமெண்டா 6லும் பார்க்க பெரிய தூரம் பெறும் அச்சிலே இருந்து. இவருக்கு மேக்சிம தூரம் 6 தான் பெறும் எந்த பக்கம் போனாலும் மேக்சிம தூரம். ஏன்னா முழு பேருக்குமே திணிவு ஒன்றுதான். இதுக்கும் எம் திணிவு, இதுக்கும் எம் திணிவு, இதுக்கும் எம் திணிவு, எல்லாமே திணிவு ஒன்றுதான். ஆனா அந்த சுத்திர அச்சிலே இருந்து திணிவு பெரம்பல் வேறுபடுது. இப்ப திணிவு பெரம்பல் வேறுபடுதா இருந்தா சடத்துவத்திற்கும் வேறுபடுது. எல்லாருக்கும் ஒரே திணிவு, இதுக்கு மேலையும் இதுக்கு மேலையும் சமன். அவருக்கு என்ன இருக்குமெண்டா அந்த மாதிரி தூரங்கள் தரப்படுது. அப்ப இது ஆர் இது ஆர்ண்டா இந்த செம்பக்க தூரம் என்ன இருக்கும், இதுக்கு மார் இப்ப இதுக்கு மாறுன்னு வந்தா இந்த செம்பக்க தூரம் என்ன இருக்குமெண்டா இந்த ஆறுண்ட வர்க்கத்தின்டையும் இந்த ஆறுண்ட வர்க்கத்தின்டையும் கூடுத்தொகை. சோ √2 ஆறுண்ட மாதிரி வரும். இதை சேதப்படி போட்டு பார்க்கலாம் தான். இதுக்கு மாறு அதுக்கு மாறுண்டா செம்பக்க தூரம் √2R. √2 ஆறுண்டா 1.4 கிட்டத்தட்ட வர போகுது. இதெல்லாம் கெஸ் பண்ண தேவையில்லை, சும்மா பிடிக்கலாம். அப்ப மையத்தில இருந்து வர தூரம் அவருக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் 1.4. இவர் ரெண்டு பார்க்க அவருக்கு பெரிய தூரத்துல திணிவு இருக்கு. ஆனா இவருக்கு மேக்சிமம் தூரம் 6 இருக்க போகுது. உனக்கு நோமலா தெரியும் இவரிலும் பார்க்க இவருக்கு சடத்து வந்திருப்போம் கூட. இனி இவரிலும் பார்க்க அவருக்கு கூட இருக்க போகும். அப்ப கட்டாயம் இவரிலும் பார்க்க இவருக்கு கூட தான். அப்ப மிக மிக கூடது பி. அடுத்த இது வேற ஓடும், சி வேற ஓடும். சியிலும் பார்க்க குறைஞ்சவரான நேரம் இருக்க போகுது ஏ. அப்ப இந்த ஓர்டர்லாம் என்ன செய்யணும், சடத்து வந்திருக்கும் வேற ஓடும். பியிலும் பார்க்க சிக்கு குறைவு, சியிலும் பார்க்க ஏக்கு என்ன வேணும் கூட வேற போகணும். இந்த மாதிரி தான் கேஸ் பண்ண போகணும். அப்ப சடத்துவ திருப்பத்தின் ஓர்டர் தான் கேட்கப்பட்டிருக்குது. இப்ப சடத்துவ திருப்பத்தின் ஓர்டர் மிக மிக குறைஞ்சது ஏ, அடுத்த கூடது சி, ஆழம் கூடது பி. அப்ப என்ன விட ஆகலும் கூடது பி வெறுவனமா இருந்தா சரியா, பி தான் எனக்கு உள்ளூர்ல. ஆகலும் கூடது பி வெறுவனமா இருந்தா ரெண்டாவிட பொருத்தம் பி சி ஏ என்று வருவோம். பி சி ஏ ரெண்டாவிட பி சி ஏ என்ற ரீதியில சடத்துவ திருப்பத்தின் வருமானம் குறைஞ்சிருக்க வேணும். செகண்ட் ஆன்சர் பொறுத்தனா இருக்கும் 38வது கேள்விக்கு ரெண்டாவிட பொறுத்தனா இருக்கும். நோட் பண்ணுவோம். ரைட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு போனஸ். சரியா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன விட இந்த மாதிரி சொல்லுவா, தெரிஞ்சாக்க விடைய போடுவா. சடத்துவ திருப்பத்தோடு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன், என்ன விட இந்த மாதிரி தெரிஞ்சாக்க விடைய போடுவா. போர்டு அழிக்கவா? ஓகே, அழிக்கிறேன். அவனி சரியா, இது ஒரு வளையம். இது ஒரு வளையம். இந்த வளையத்தின் இந்த ஒரு அச்சு பற்றி இது ஒரு அச்சனை போடப்படுது. இந்த அச்சனா இருக்கு ஏ என்ற மாதிரி. இந்த ஏ என்ற அச்சு பற்றி இந்த வளையம் சுத்துமா இருந்தா இந்த வளையத்தின் சடத்துவ திருப்பம் தரப்படுது ஐ. அதாவது இந்த அச்சு பற்றி தான் இந்த வளையம் போகுது. இந்த வளையத்தின் திணிவு எம். இந்த வளையத்தின் நேரம் தரப்படுதா, வளையத்தின் நேரம் தரப்படுதா ரெண்டு ஏ என்ற ஆச்சு. வளமையா மையத்தால ஒரு அச்சு பெட்டி சுத்தினா தான் சடத்துவது இருக்கும்.
எம்ஆர் வர்க்கம். இந்த வளையத்தின் இந்த பரிதியால ஒரு அச்சு பற்றி வளையம் சுத்தப்படுது. இதுல ஒரு அச்சு போதா இருந்து இந்த அச்சு பற்றி வளையம் சுத்தி வருது. அப்ப சடத்து திருப்பும் ஐ என்று தரப்படுது. இந்த அச்சு பற்றி சுத்தினா சடத்து திருப்பும் ஐ. இதுவே இந்த வளையத்தை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த மேல் பாதியை உடைக்கப்படுது. சரியா? இந்த வளையத்தின் மேல் பாதியை உடைச்சு அப்படியே அங்காள பக்கம் திருப்பி வைக்கப்படுது. மேல் பாதி உடைச்சு இங்கால பக்கம் திருப்பி வைக்கப்படுது. சரியா? மேல் பாதி உடைச்சு அப்படி இங்கால பக்கம் திருப்பி இந்த மாதிரி வச்சிருந்தா இப்ப அதே புள்ளி வச்சு இதே ஏ என்ற புள்ளி வச்சு சடத்துவ திருப்பத்தின் பெருமானம் என்ன இருக்கும்? இந்த வளையம் இந்த மாதிரி திருப்பி இப்படி வைக்கப்படுதா இருந்தா இதே புள்ளி வெட்டிய சடத்துவ திருப்பத்தின் பெருமானம் என்னவா இருக்கணும்? இதை இப்படத்துல உடைச்சிட்டு அப்படியே திருப்பி இழுத்து முறுக்கியாங்கால வைக்கப்படுது. இவ்விடத்துல உடைச்சா இந்த பகுதியை அப்படி இழுத்து கொண்டு வந்தா இதுல முருகுப்படும். முருகுப்பட்டு அங்கால வைக்கப்பட்டிருக்கு அந்த வளையம். சரியா? அப்ப அந்த சடத்துவ திருப்பத்தின் பெருமானம் என்னவா இருக்கணும்? 2-3 பேர் விட சரியான விட போட்டாங்க கட்டிக்காரங்க. யாரார் சரியாது? கேகயன் சரி, பகலவன் சரி, அஞ்சுதன் சரி, அபிசோத்மன் சரி. ரைட், நிறைய பேர் சரியான போட்டிருக்கிறாய். இந்த கேள்வியை அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இதே மாதிரியே இன்னொரு வளையம் எடுக்கப்படுது. இதே மாதிரியே இன்னொரு வளையம் எடுக்கப்பட்டு இந்த வளையத்தோட சேர்க்கப்படுது. இந்த வளையத்தோட சேர்க்கப்படுது. அதுக்கு முதல் இதுக்கு என்ன அப்படி என்ன மாதிரி சில பேர் யோசிக்கிறீரியா? யோசிச்சுக்கோள். இதே மாதிரியே இன்னும் ஒரு வளையம் எடுக்கப்பட்டு இந்த வளையத்துல சேர்க்கப்படுது. அதை எப்படி வைக்கிறோம்னு சொன்னா இந்த வளையத்துல சேர்க்கப்படுது. அதை இந்த மாதிரி வைக்கிறோம். சரியா? இதே மாதிரி இப்ப இன்னொரு வளையம் வைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு வளையம் எடுக்கப்பட்டு இப்படி ஒரு செட்டுப்பா வைக்கப்பட்டிருக்கு. இப்ப 2 வளையம் இதுல இருக்குது. 2 வளையம் இதுல இருக்குது. இப்ப அதே ஏஎன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் இப்ப என்ன இருக்கும்? அதான் கேள்வி. சரியா? அதே ஏஎன் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் இப்ப என்ன இருக்கணும்? உடனே ஒருதன் கூட போட்டான். சரியான விடை பாப். அபிசோத்மன் கேகயன் சரி, அஞ்சுதன் சரி, இல்லைனாதான் நாங்க ஆரம்பிச்சதா சரி. வேற இந்த பொருளுக்குரிய சடத்துவ திருப்பம் என்ன இருக்கணும்? நிறைய பேர் சரியான போட்டிருக்கிறாய். சும்மா இருக்கிறார்கள். நீ வீட்டை யோசிப்பார். சண்டை என்று வருவோம். ரைட், சண்டை என்று வருவோம். வீட்டை யோசிப்பார். ரைட், காணும் போலாம். குட் நைட். நாளைக்கு சந்திப்போம்.